ஆஸ்பரகஸ் பிளான்ட் வந்துட்டு எப்படி வளர்க்கலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஆஸ்பரகஸ்னால் வந்துட்டு தண்டு பகுதி மாதிரி இந்த பிளான்ட்டில் வந்துட்டு வரும். அந்த பகுதியை மட்டும் எடுத்து நம்ம சமைச்சு சாப்பிடலாம். அப்புறம் இதுக்கு வந்துட்டு சதாவரின்னு சொல்லிட்டு இன்னொரு பேரும் இருக்குது. இதோடைய சீடு வந்துட்டு இப்படி தான் இருக்கும். இது வந்து நான் அமேசானில் வந்துட்டு வாங்கினது ஆஸ்பரகஸ் சீடு. இதை வாங்கி நான் வந்துட்டு இதை போட்டு கரெக்டாக ஒரு 1 வீக்கில் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு வந்துட்டு முளைச்சிருந்தது. 3 செடி தான் எனக்கு வந்திருந்தது. இதுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் வெறும் மாட்டு எருவு இருக்குல்ல, சாணி உரத்தை மட்டும் தான் வந்து போட்டிருக்கேன், மக்கின உரத்தை. அதில் வந்துட்டு நான் வெறும் சீட் மட்டும் வச்சுட்டு தண்ணி ஊற்றியாச்சு. அப்புறம் 1 வீக் கழித்து இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு. இந்த சதாவரி பிளான்ட்டை வந்துட்டு நம்ம ஒரு 3 மாதத்துக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டெம் மாதிரி வரும், அதையும் எடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்தது நம்ம 1 இயர் கழித்து பார்த்திங்க இதை பிடுங்கினா கீழே வந்து கிழங்கு இருக்கும். அந்த கிழங்கையும் நம்ம எடுத்து சமைச்சிக்கலாம். ஸோ இது வந்துட்டு 1 வீக் கழித்து எடுத்தது. இது வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு 3 மந்த்ஸ் ஆகிடுச்சு. 3 மந்த்ஸில் வந்துட்டு பார்த்திங்கன்னா அது கீழே வந்துட்டு சின்ன சின்ன தண்டு மாதிரி வரும். நம்ம இப்போ இருந்தே கூட அதை வந்து எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்துட்டு நம்ம குரோட்டன் பிளான்ஸ் மாதிரி குரோட்டன்ஸ் மிச்ச செடியெலாம் வளர்க்குறது பதிலாக இதை நம்ம வளர்த்தோன்னா நமக்கு வந்துட்டு கிழங்கு இங்கே பார்த்திங்கன்னா அந்த தண்டுலாம் வந்திருக்கு. இந்த மாதிரி தான் குட்டி சைஸில் வரும் அந்த தண்டு. இந்த தண்டு எடுத்து நம்ம அப்படியே எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து நம்ம குரோட்டன்ஸ்லாம் வளர்க்குறதுக்கு பதிலாக இதை நம்ம வளர்த்தோன்னா இதுவும் பார்க்குறதுக்கு குரோட்டன்ஸ் மாதிரியும் இருக்கும். நம்ம வீட்டுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.